சிறகடிக்க ஆசையில முத்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க மச்சானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பாக்காங்க. அவங்க அம்மா விஜயா இருக்கே, அம்மா என்னமா சதி தீட்டி சிந்தாமணியை வர வச்சு ஒரு வழி பண்றாங்க. அதுதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரேகாவை ரெடி பண்றதுல எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருந்து கிண்டல் பண்றாங்க. அதோட மீனை வந்து ஒரு செயின் எடுத்து வந்து போடுறாங்க. எதுக்கு மீனா எத்தனை அப்படின்னு ரேகா கேட்கறாங்க. பரவாயில்ல, எங்க முறைக்கு நாங்க இது பண்ணி தான் ஆகணும், எங்களால இந்த அளவுக்கு தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மொத்தமா சிரிச்சிட்டு இருக்காங்க. அதோட சத்தியா கட்டுறாங்க. அவருக்கு வேஸ்டே கட்ட தெரியல. அதை முத்து கிண்டல் பண்ணிட்டு ஏன்னா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல மாமா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, கல்யாணம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னா நம்ம பாட்டி வீட்டுல நடக்குது எந்த பயமும் இல்ல, நல்லபடியா நடக்கும், நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க எல்லாருமே சிரிச்சு பேசுறத வந்து நம்மளோட பார்வதியும் விஜயும் பார்த்துட்டு வெளியில வந்து கேக்குறாங்க. நீ பார்வதி விஜய் வெளியே கூட்டிட்டு வந்து சொல்றாங்க, அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கலாம், அவங்க அம்மா இல்லன்னு அந்த பொண்ணுக்கு அந்த வருத்தம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்றாங்க. விஜய் எல்லாம் அந்த வருத்தத்தை நான் போக வச்சிருக்கேன், நான் சிந்தாமணி ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன் அப்படின்னு. வேணா விஜய் ரொம்ப முத்து கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்காங்க, தேவையில்லாத வேலை பண்றேன்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட பார்வதி எவ்வளவு சொல்றாங்கன்னா விஜய் கேட்கவே மாட்டாங்க. இப்போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதோட வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சத்யா வந்து ரேகா பக்கத்துக்காக வராங்க. அவங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே கிண்டல் பண்றாங்க. எதுக்கு எனக்கு கிண்டல் பண்றீங்க, நான் சார்ஜர் படம் தான் அப்படின்னா ஆமா ஆமா நீ எதுக்கு வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. உடனே விஜய் என்ன பண்றாங்க, வெளியில வந்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு நம்மளோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறாங்க. முத்தோட ஃப்ரெண்டு கிட்ட இப்போ சென்னையில இருந்து வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு. 2.5 மணி நேரம் ஆகும், ஏன் நீங்க தான் வந்துட்டீங்களா அப்படின்னா இல்ல நான் சும்மா தான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி விட்டுட்டு சிந்தாமணிக்கு போனை போட்டு சிந்தாமணி வெறுப்பேத்துறாங்க. எங்க மாமியார் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், ஆனா இங்க வந்து ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னு என்னடி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கேட்கும்போது நான் உனக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வைக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ரேகாவோட ஃபேமிலி எல்லாருமே மீனா எல்லாருமே சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத வந்து காட்டுறாங்க. அதை பார்த்துட்டோம்னா சிந்தாமணிக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியாம விஜய் என்னடி நடக்குது அப்படின்னு, இன்னும் இங்க கல்யாணம் நடக்குதுக்கு 2.5 மணி நேரம், உன்னால முடிஞ்சா வந்து தடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதோட சிந்தாமணி கோவத்துல அந்த வீடியோ வந்து அவங்களோட ரேகாவோட அவங்க அப்பா கிட்ட காட்டுறாரு. எல்லாமே நம்ம கை மீறி போச்சு, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அவர் சொன்னாரு. எதுவுமே நம்ம கை மீறி போல, கல்யாணம் அவருக்கு 2.5 மணி நேரம் இருக்கு, நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விறுவிறுப்பா கிளம்புறாங்க. அதோட நம்ம சத்யாவோட அவங்க அம்மாவை காட்டுறாங்க. அவங்க வந்து அவங்க மருமகளை கொஞ்சம் இதை பத்தி எல்லாருமே பராமப்படுறாங்க. சிந்தாமணி ஒரு பக்கம் போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரேகாக்கு. ரேகா போனே எடுக்க மாட்டாங்க. சிந்தாமணி சொல்றாங்க இவங்க போனே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ரொம்ப பதட்டத்துல எப்படியாவது அந்த கல்யாணத்தை நிறுத்தினா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இந்த சைட்ல விஜய் வந்து அந்த போன் வாங்கி யார் கால் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு கேட்கறாங்க. சிந்தாமணி தான் கால் பண்றாங்க அப்படின்னு. அவங்க பொண்ணு கல்யாணத்தை அவங்க நேர்ல தான் பார்க்க முடியல, அட்லீஸ்ட் அவங்க போன்லயாவது ஆசீர்வாதம் பண்ணட்டும், அட்டன் பண்ணி பேசிட்டு சம்பந்தி அப்படின்னு சொன்னேன். ஏன் இந்த கல்யாணம் நடக்குது உங்களுக்கு பிடிக்கல, இப்ப அட்டன் பண்ணி பேச அவன் கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவா, எது வந்தாலும் பொண்ணு கழுத்துல தாலி ஏறட்டும், அப்புறம் இது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து போயிடுறாங்க. அந்த முத்து கேட்டுட்டு மீனா வந்துட்டு வெளியில சொல்றாங்க, அத்தை சொல்றது கரெக்ட் தான் இல்லைங்க, ஆமா ரேகா கழுத்துல எப்படியாவது தாலி ஏறணுன்றது வந்து அம்மா ரொம்ப தீவிரமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரேகா வந்து ஃபீல் பண்றாங்க, அவங்க அம்மா இல்லாத வளர்ந்ததா அவங்க அம்மா அவங்க மீனா கிட்ட சொல்லி ஃபீல் பண்றாங்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாலி எடுத்து கழுத்துக்கிட்ட வைக்கிற மாதிரி சிந்தாமணி வந்து தடுக்கிற மாதிரி வச்சிருக்காங்க சீனு. அது தடுக்க போறாங்களா இல்ல கல்யாணம் நடக்குமான்றது நம்மளுக்கு அப்கமிங் எபிசோட்ஸ்ல தெரியும். இந்த மாதிரி மோர் அப்படி கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.